தலைவர் எங்களை பார்த்து எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கேட்கவே இல்லை. அவர் கேட்கவே இல்லை. அண்ணன் அபூபக்கர் அமைச்சரவை பதவி கேட்கவே இல்லை. அந்த அளவுக்கு நல்லவர்கள், அரசியல் நல்லவர்கள் மிகப்பெரிய தவறு. அது இந்த மாதிரி கட்சிக்கிட்ட நல்லவர்கள் என்ன அர்த்தம் என்ன சொல்றேன்னா, அதிகாரத்துக்காக நம்மளுடைய முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அதிகாரம் நமக்கான அதிகாரம் கிடையாது. அண்ணன் ஷாஜகானுடைய அமைச்சர் பதவி அவருக்கான அதிகாரமோ அவருக்கான குடும்பத்துமே கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்திற்கான அதிகாரம். சகோதரர் பர்வேஷ் அவருக்கு தெரியும் அவருடைய பிரச்சனை சிறு வயதில் இருந்து. அவருக்கான அதிகாரம் அவருக்கானது கிடையாது, ஒட்டுமொத்த சமூகத்துக்கான அதிகாரம். இந்த அதிகாரம் தான் எதிர்கால நம்மளுடைய மாணவ மாணவியர்களுக்கு ஒரு உத்வேகம். நம்மளும் நல்லா படிச்சா, நம்மளும் மக்கள் சேவனா, நம்மளும் ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும். ஒரு பெண் நினைக்கணும், என்னாலும் வர முடியும். முகமோ உருவமோ தேவையில்லை, அறிவுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு ஒரு விஷயத்தை நம்மளுடைய குழந்தைங்களுக்கு பதிவு பண்ணணும். அதிகாரம் என்பது மன்னர் ஆட்சி மாதிரி ஒரு மன்னர் குடும்பத்துக்கானது கிடையாது. அதிகாரம் என்பது இஸ்லாமிய சகோதர சகோதரர்கள் உருவாக்கப்படும். பாராளுமன்றத்தில் நம்மளால சட்டம் இயற்ற முடியல, ஒரு பிரச்சனைனா போராடுற ரோட்ல. ஆனா அதிகாரம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கு. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒருத்தர் இருக்க கூடாது, 10 பேர் இருக்கணும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இஸ்லாமிய கிறிஸ்துவ சமூகத்துல வரணும்.